ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் பேக் பார்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை நல்ல பக்கம் மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண அந்த லைனிங்கை அதுக்கு மேலே போட்டு எடுக்கலாம். கரெக்டாக வச்சு பார்த்துட்டு பின்னு குத்தி எடுக்கலாம். பின்னு குத்தினதுக்கப்புறமா நம்ம 1 இன்ச்சு கட் பண்ணும்போது 1 இன்ச்சு விட்டோம் இல்லை தையலுக்காக, அதுக்கு மேலே நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி வச்சுட்டு அதை நம்ம விரல் நேவி விட்டுக்கலாம். நேவி விட்டுட்டு அந்த லைனிங் எண்டில் லைனை ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம அதில் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமாட்டு அதை திருப்பி நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக எல்லாம் செக் பண்ணி அந்த ஃபோல்டெல்லாம் கரெக்டாக நிமிர்த்தி வச்சு அதுக்கு மேலே அந்த எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங்கை நம்ம இழுக்கக்கூடாது. கரெக்டாக அப்படியே வச்சு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த உள் பக்கம் மேலே வர மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீளம் ஒரு 4.5 இன்ச்சு அந்த மாதிரி வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம பேக் டாட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அடுத்த பக்கமாக அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி டாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட்டை நம்ம லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக நல்ல பக்கம் நல்ல துணியை அடியில் போட்டுட்டு உள் பக்கம் மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங்கை எடுத்து வச்சு ஒரு பின்னை குத்தி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இனி அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். எல்லா லைனிங் பீஸு எல்லா எக்ஸ்ட்ரா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ டாட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த மெயின்
டாட் வந்து ஒரு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1.25 இன்ச்சு இந்த டாட் வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ செகண்ட் டாட்டு 2 ஒரே அளவாக வச்சுக்கோங்க. ஒரே அளவாக வச்சுட்டு அது ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நீளம் வந்து 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 3ஆவது டாட்டு தான் பிடிக்க போகிறோம், ஆம்கோல் டாட்டு. அதுலேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி மெயின் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் வர மாதிரி மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ பிடிச்சிட்டோம் டாட்டு. அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் அதே மாதிரி நம்ம டாட்டு பிடிக்கலாம். அதே 2 டாட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு நீளம் வந்து 3 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ செகண்ட் டாட்டு அதே 2 ஒரே அளவாக வச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி 2.25 இன்ச்சு நீளம் வர மாதிரி மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆம்கோல் டாட்டு அதே மாதிரி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி மெயின் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம டாட்டு பிடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. 2 ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பெல்ட்டு பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு லைனிங் 2 லைனிங் பீஸும் ஒரு நல்ல பீஸை எடுத்துருக்கிறேன். ஒரு லைனிங் பீஸ் அடியில் வச்சுட்டு நல்ல பீஸை நடுவில் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் பீஸை வச்சு நம்ம எவ்வளோ நம்ம ஸ்டிச்சிங் ஆக விட்டுருக்குறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இந்த ஷேப்பு 2ம் ஒரே பக்கம் வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2ம் ஒரே அளவாக கரெக்டாக வரும். இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா ஒரு பக்கத்தை திருப்பி இந்த மாதிரி விரல் வச்சு நேவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். 2 டாட்லேயும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை ஃபோல்டு பண்ணி நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 2 டாட்டும் தூக்கி வச்சு 2ம் ஒரே அளவில் இருக்க மாதிரி அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2ம் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பெல்ட் பட்டியை வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக பாருங்கள், ஒரு பீஸை வந்து இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மெயின் டாட்டை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அதுலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 பெல்ட்டு பட்டி 2 நம்ம வித்து பக்கம் விட்டது அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக 2ம் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இழுக்கக்கூடாது, இழுக்காமல் அப்படியே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக இருக்குது. தையல் தும்புன்னா வெளியில் தெரியாது. இந்த மாதிரி நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணும்போது அடுத்த பக்கத்தையே நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ஒரு பீஸு மேலே வச்சு இந்த பீஸை அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சு பெல்ட் பட்டி மேலே ஒரே ஒரு பீஸுக்கு மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த டாட்டை வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ திருப்பி எடுத்துக்கோங்க.
திருப்பி எடுத்துகிட்டு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு ரெண்டும் ஒரே அளவாக இருக்குது. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஐப்பட்டி உப்பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக 2 இன்ச்சில் நான் ஒரு லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதை உக்கு வைக்கிற பக்கத்தை ப்ளவுஸ் பீஸை நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த பீஸை அதுக்கு மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போடலாம். இப்போ நம்ம உப்பட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி ஐப்பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக 3 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு உள் பக்கம் மேலே வர மாதிரி அந்த ப்ளவுஸ் பீஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பட்டியை அதுக்கு மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஃபோல்டு பண்ணி விரல் வச்சு நேவி விட்டுட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட் 2 ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்ச போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கிராஸ் பீஸு கழுத்து ஸ்டிச் பண்ணியதும் ஸ்லீவ் அட்டாச்சை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.